அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக நபிமார்களுடைய வரலாறை நாம் பார்த்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் நேற்றைய தினம் பார்க்க இருந்தோம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றுக்கு முன்பாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றையும் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய நற்செய்தியை சொல்லுகின்ற அந்த நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகள், அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அளிக்கக்கூடிய பதில்கள் என எல்லாவற்றையும் தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து ஈசா நபி அவர்களுடைய பிறப்பை பற்றி இறைவன் பேசுகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசிக் கொள்கின்ற பொழுது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களை வளர்த்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த சமூகத்திற்கும் மத்தியில் ஒரு திரையை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் கிழக்கு திசையில் இருந்ததாக இறைவன் சொல்லுகின்றார். அப்படி கிழக்கு திசையில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அழகான ஒரு மனித தோற்றத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வருகின்ற பொழுது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பயப்படுகின்றார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்து தத்தகியா, அளவற்ற அருளாளனிடமிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று தனிமையில் இருக்கிறான். ஒரு திரையை ஏற்படுத்தி கொண்டு ஒரு கிழக்கு திசையில் ஒரு பகுதியில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனியாக இருக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான ஒரு மனித தோற்றத்தில் வருகிறார்கள். அந்த நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயப்படுறதான ஒரு பெண் தனியாக இருக்கிறப்ப ஒரு ஆண் அந்த பெண்ணை நோக்கி வருகின்ற பொழுது யாருமே இல்லாமல் பக்கத்துல பாதுகாப்பதற்கும் யாரும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவதற்கும் யாருமே இல்லாத நேரத்தில் ஒரு ஆணுடைய தோற்றத்தில் மலக்குமார்கள் வருவதை பார்த்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்து அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த மலக்குமாரிடத்திலே சொல்கின்றார்கள், இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தக்கியா, அளவற்ற அருளாளனிடமிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அப்படின்ற வாக்கியத்தை அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னமா ஆன ரசூலு ரப்பிக்க, நீங்க என்ன பார்த்து பயப்பட தேவையில்லை, பதற்றம் அடைய தேவையில்லை. உங்களுக்கு இவ்வளவு நாள் யார் உணவளித்தானோ, உங்களை யார் அழகிய முறையில் வளர்த்தானோ, உங்களை யார் பொறுப்பேற்றுக் கொண்டானோ, உங்களுடைய தாயார் எந்த இறைவனுக்கு உங்களை நேர்ச்சை செய்தார்களோ அந்த இறைவனுடைய தூதுவர் தான் நான். என்னை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. தூய்மையான ஒரு குழந்தையை பற்றிய நற்செய்தியை சொல்வதற்காகத்தான் உங்களிடத்தில் நான் வந்திருக்கின்றேன் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பதில் சொல்கிறார்கள். அதைத் தொடர்ந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, அண்ணா யகூனு குலாமுன், எனக்கு எப்படி பிள்ளை பிறக்க முடியும், லம் யம்சஸ்னி பஷருன் வலம் அகு பகியா, என்னை எந்த ஒரு ஆணும் தீண்டியதும் கிடையாது, நான் தவறான வழியில் செல்வதும் கிடையாது, ஒரு ஆணும் பெண்ணும் சேராமல் எப்படி ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், கால ரப்புக்க ஹுவ அலைய ஐயுன்,
அல்லாஹ் நாடினால் இது நடக்கும். இது அவனுக்கு ரொம்ப மிக எளிதான ஒன்று. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து குழந்தை பெறுவது என்பது மனிதனுடைய இயற்கை. இந்த இயற்கைக்கு மாற்றமாக மனிதனால் என்ன நடக்க முடியாமல் இருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுக்கு அப்படி கிடையாது. இது அல்லாஹ்வுக்கு என்னது மிக மிக எளிமையான ஒன்று என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீ லஜியாலஹு ஆயத்தல் இன்னாஸ், உங்களுடைய பிள்ளையை அல்லாஹ் என்ன செய்வான், மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ஆக்குவான். ஒரு ரஹ்மத்தும் மின்னா, தன்னிடமிருந்து உள்ள ஒரு ரஹ்மத்தாக அருளாக ஒரு பிள்ளை உங்களுடைய பிள்ளையை ஆக்க போறான் அல்லாஹ் இப்படின்ற இந்த நற்செய்தி எல்லாம் சொல்லுகின்றார்கள். இது சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போறாங்க. இதற்கு பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணாங்க, தன்னுடைய ரூஹை அனுப்பி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கருவறையில் ரூஹை ஊதியதாக இறைவன் சொல்லுகின்றான். இதுக்கப்புறம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் அதையும் தொடர்ந்து பேசுகின்றான். அவர்கள் கருவுற்றார்கள், அதை தூரமான ஒரு இடத்துல அவங்க ஒதுங்கினாங்க. அவங்க எதுக்காகவோ திரையை ஏற்படுத்தி என்ன பண்றாங்க, கிழக்கு திசையில ஒதுங்குறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பாருங்க, இவர்கள் அங்க ஒதுங்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் இவர்கள் கருவுற வேண்டும் என்று இறைவன் நாடி இருக்கிறான். அப்பதான் அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய தூதுவரை அனுப்பி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய நற்செய்தியை இறைவன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதிவு செய்கின்றான். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் என்ன செஞ்சாங்க, கருவுற்றார்கள். மகானன் கசியா, அவர்கள் ஒரு தூரமான இடத்திலே ஒதுங்கினார்கள். அந்த கிழக்கு திசை அல்லாஹ் சொல்றான், கிழக்கு திசையில ஒரு இடத்துல அவங்க திரையிட்டு கொண்டு தன்னந்தனியாக இருந்தாங்கல்ல, அந்த இடத்தை பற்றி இதில் என்ன செய்யறான், இறைவன் பேசுகின்றான். அவர்கள் ஒரு தூரமான இடத்தில் ஒதுங்கினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை கருவுறச் செய்தான். அப்படி கருவுற செய்கின்ற பொழுது அந்த குழந்தையை சுமந்து கொண்டு அவர்கள் அந்த இடத்தில் ஒதுங்கி இருந்ததாக இறைவன் இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் பதிவு செய்கின்றார். ஒரு காலகட்டத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பிரசவ வலி ஏற்படுகின்றது. பிரசவ வேதனை மரியமை பிடித்துக் கொண்ட போது, கடுமையான பிரசவ வலி அவர்களுக்கு ஏற்படும் போது யோசிச்சு பாருங்க, தன்னந்தனியாக இருக்கின்றார்கள். கூட பெற்றோர்களோ உறவினர்களோ வளர்த்த தந்தையோ அல்லது உதவிக்கு என்று ஒரு அடிமை கூட இல்லாத ஒரு நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன ஏற்படுது, கடுமையான பிரசவ வலி ஏற்படுது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு பேரிச்ச மரத்தினுடைய அடியில் அவர்கள் என்ன செய்யறாங்க, வந்து சேர்றாங்க. வந்து சேர்ந்துட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள், காலத்தை அவர்கள் சொன்னார்கள், யா லைத்தனி மித்து கபுலஹாதா, இந்த வலிக்கு முன்பாக நான் மரணித்திருக்க கூடாதா, அந்த அளவுக்கு கடுமையான ஒரு வலியை அவர்கள் உணர்கிறார்கள். அப்படி உணர்கின்ற பொழுது அவர்கள் மரணித்திருக்க கூடாதா, மறக்கடிக்கப்பட்டிருக்க கூடாதா என்று அவர்கள் புலம்புவதாக இறைவன் சொல்லுகின்றான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், அதன் அடிப்புறத்தில் வானவர் அழைத்து, கவலைப்படாதீர்கள், உமது கீழ்புறத்தில் ஒரு நீரோடையை உங்களுடைய இறைவன் ஏற்படுத்தி இருக்கின்றான். உங்களுக்கு இந்த வலி ஏற்படாது, கஷ்டம் ஏற்படாது. அது வரைக்கும் வலி கஷ்டம் அப்படின்னா என்னன்னே தெரியாது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. நேற்றே பார்த்தோம் அவங்களுடைய வரலாறு. கோடை காலத்தில் குளிர்காலத்துடைய பழங்களை சாப்பிடுவாங்க, குளிர்காலத்தில் கோடை காலத்தினுடைய பழங்களை சாப்பிடுவாங்க. இறைவன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இம்ரானுடைய மனைவியார் செய்த அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு இறைவனை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டான் என்று இறைவன் திருமறையில் பதிவு செய்கின்றார். இந்த அளவிற்கு சுகபோகமாக வாழ்ந்த ஒரு பெண் என்ன செய்யறாங்க, இறைவனுடைய ஆணையை ஏற்று கருவுற்று அந்த பிரசவ வலி அவர்களால் தாங்க முடியல. அந்த நேரத்தில் தான் இறைவன் என்ன செய்யறான், அவர்களுக்கு கீழே ஒரு ஆறுவடை ஓடச் செய்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், ஹுஸிய இலைக பிஜுதுஇன் நஹ்ல், பேரிச்ச மரங்களை நீ அசைப்பீராக, அது கனிந்த பழங்களை உன் மீது பொழியும் அப்படின்றான். நீங்கள் அந்த பழங்கள்ல இருந்து எடுத்து சாப்பிடுங்க, பருகுங்க, கண் குளிர்ச்சியாக நீங்கள் இருங்கள் அப்படின்றான் அல்லாஹ். குழந்தையை பெற்றெடுத்துட்டார். குழந்தையை பெற்றெடுத்த பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது. எந்த ஆணும் நம்மள தீண்டல, இந்த பிள்ளைக்கு தந்தை யாருன்னு கேட்டா நம்ம யாரு பேரை சொல்றது அப்படின்ற ஒரு பயம் ஏற்படுது. ஏன்னா மக்கள் அப்படித்தானே பேசுவாங்க. இம்ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்லடியார்,
அல்லாஹ்விற்கு சேவகம் செய்தவர். அவருடைய மனைவி தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளையை அல்லாஹ்வுக்கு நேர்ச்சி செய்கிறான். இதை இறை பாதையில் நான் அர்ப்பணிக்கிறேன் நேர்ச்சி செய்து அவர்களுக்கு பிறந்த குழந்தை, அந்த குழந்தை தான் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அவர்களுக்கு அல்லாஹ் ஜக்கரியா என்று சொல்லக்கூடிய ஒரு நபியை பொறுப்பாக்கி அல்லாஹ் என்ன பண்றான்? வளர்க்கிறான். இப்படியெல்லாம் ஊரில் செல்வாக்கோடும் மதிப்புமிக்க இடத்தில் இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க திடுதிப்புன்னு பார்த்தா கிழக்கு திசைக்கு போறாங்க. திடுதிப்புன்னு பார்த்தா தனக்கு மத்தியில ஒரு திரையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இன்னும் சிறிது காலம் கழித்து ஒரு பிள்ளையை கையில எடுத்துட்டு வந்து இது என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னா அந்த ஊரை சார்ந்தவர்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன பேசிக் கொள்வார்கள் அப்படின்ற ஒரு பயம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இருக்கும்ல. இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், தந்தை இல்லாமல் குன் ஃபயக்குன் ஆகு என்று சொன்னா ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா? இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, இந்த குழந்தை அல்லாஹ்வுடைய அத்தாட்சின்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா? அப்படி ஒரு பயம் என்ன பண்ணுது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அதுக்குதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த குழந்தையை பெற்றெடுத்த முன்பாக அல்லாஹ் சொல்லுகின்றான், குலி நீ நீ வந்து என்ன பண்ணு? சாப்பிடு. ஒஷ்ரபி நல்ல நீ என்ன பண்ணு? பருகு. நீ என்ன பண்ணு? அழகு கண் குளிர்ச்சியாக நீ இரு. இப்படியெல்லாம் இரு. ஆனால் நீ சந்தோஷமா இருன்றான் அல்லாஹ். முன்னாடி நீ எப்படி வந்து சாப்பிட்டு உண்டு பருகி சந்தோஷமாக இருந்தாயோ அதே போன்று நீ என்ன செய்? சந்தோஷமாக இருன்றான் அல்லாஹ். நீங்க யோசிச்சு பாருங்க, இது போன்ற ஒரு சூழல் நம்முடைய இந்த காலத்தில் வாழக்கூடிய பெண்களுக்கு ஏற்பட்டால் என்ன நடக்கும்? ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை தாங்கிக் கொள்கின்றார்கள். அல்லாஹ் அடுத்து சொல்றான், ஓ இம்மா தர இன்ன மினல் பஷர் அகதும், எந்த மனிதரையாவது நீ பார்த்தால், ஊருக்கு போற குழந்தையை தூக்கிட்டு ஊருக்கு போற, எந்த மனிதரையாவது நீ பார்த்தால் அந்த மனிதர் உன்னிடத்தில் ஏதாச்சும் இந்த குழந்தையை பற்றியோ இந்த குழந்தை எப்படி பிறந்தது அப்படின்றது பற்றியோ உன்னிடத்தில் ஏதாச்சும் ஒரு கேள்வியை கேட்டால் பகூலி நீ சொல்லிவிடு, இன்னி நதர்துலி ரஹ்மான் சௌமன், அல்லாஹ்வுக்காக நான் நோன்பு நோர்த்திருக்கின்றேன். பலன் கல்லிம யௌம இன்சியா, நான் எந்த மனிதருடன் பேச மாட்டேன். ஆரம்பத்துல சொன்னோம்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்திற்கு முன்பாக அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் நோன்பை எப்படி கடமையாக்குறான் அப்படின்னா யார்கிட்டையும் பேசாம இருக்கிறது. இது ஒரு நோன்பு. எப்படி நம்ம சாப்பிடாம இருக்கிறோமோ பருகாம இருக்கிறோமோ நம்மளுடைய சில தேவைகளை நிறைவேற்றி கொள்ளாமல் இருப்பது நமக்கு இப்படிதான் நோன்பு. காலைல சஹருடைய நேரத்தில் இருந்து மகரீபுடைய நேரம் வரை உணவு இருந்தாலும் நீங்க சாப்பிடக்கூடாது, பருக பானங்கள் இருந்தாலும் நீங்கள் குடிக்க கூடாது, நீர் இருந்தாலும் நீங்கள் அருந்தக்கூடாது அப்படின்றது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இறைவன் அருளாக்கிய நோன்பு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்திற்கு அல்லாஹ் எப்படி நோன்பு கடமையாகியிருக்கான்னா அல்லாஹ் இதுல சொல்லுகின்றான், ஃபலமு கல்லிம யௌமுல் இன்சியா, நீ யாரிடமும் நான் பேச மாட்டேன். ஏன் நான் பேச மாட்டேன்? ஏன் நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னா அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னி நதர்து ரஹ்மானி சௌமன், நான் அல்லாஹ்விற்காக நோன்பை நேர்ச்சை செய்திருக்கின்றேன். அதனால என்ன பண்ண மாட்டேன்? நான் யாரிடமும் பேச மாட்டேன் என்று சொல்லி உன்னுடைய சமுதாய மக்களுக்கு சொல்லிடு அப்படின்றான் அல்லாஹ். அவ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்திற்கு என்ன நோன்பு கடமையாக்கப்பட்டது? இப்படி சாப்பிடாம இருக்கிறதோ பருகாம இருக்கிறதோ பானங்களை குடிக்காமல் இருக்கிறதோ அவங்களுடைய சமுதாயத்திற்கான நோன்பு இல்லை. அவங்க சமுதாயத்திற்கான நோன்பு என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் பேசாமல் இருப்பது அவங்க சமுதாயத்திற்கான ஒரு நோன்பு. சொல்றோம்ல மௌன விரதம்னு சொல்லுவோம், சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைதியா யாரிடமும் எந்த விஷயமும் பேசாமல் இருப்பது அந்த சமுதாயத்திற்கான நோன்பாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த விஷயத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்தடுத்த வசனங்களில் சொல்கின்றான், இதெல்லாம் அல்லாஹ்விலிருந்து கட்டளையா வந்துடுச்சு. நல்லா சாப்பிடு, குடி, நல்ல பருகு, கண் குளிர்ச்சி ஆயிரு. யாராச்சும் ஒரு இடத்தில் பேசினால் அளவற்ற அல்லாஹ்வுக்கு நான் நோன்பு நோட்டு இருக்கிறேன் என்று சொல்லிட்டு நீ கடந்து போயிடு, யார்ட்டையும் பேசாத அப்படின்றது இறை தூதர் மூலமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்தியாக வந்து அடைந்து விட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து விட்டார்கள். பிறப்பிலேயே எவ்வளவு ஒரு அற்புதத்தை அல்லாஹ் இருக்கிறான் பாருங்க. அதனால்தான் சில மனிதர்கள் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக இன்றைக்கு வணங்குகிறார்கள். அவர்களை தந்தையின்றி பெற்றெடுத்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இன்றைக்கு கடவுளாக வணங்குகிறார்கள். ஏனென்றால் பிறப்பே ஒரு அற்புதம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கல்ல, 2 மனிதர்களை தவிர உலகத்தில் பிறக்கப்படக்கூடிய எல்லா பிள்ளைகளும் எது ஷைத்தான் தீண்டியதாக பிறக்கப்படுகிறாங்க சொல்றாங்க. 2 பேர் அதுல இருந்து விதிவிலக்கு. அது யார் என்றால் அது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும்.
இதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த குழந்தையை சுமந்து கொண்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்திடத்திலே வருகின்றார்கள். வருகின்ற பொழுது அந்த சமூகம் என்ன சொல்றாங்கன்னா, காலு யா மரியம், மரியமே லகத் ஜஅதி ஷைஅன் ஃபரியா, எவ்வளவு ஒரு மோசமான காரியத்தை நீ செய்து விட்டாய், எவ்வளவு இழிவான ஒரு காரியத்தை செய்து விட்டாய். கிட்டத்தட்ட என்ன பேசுறாங்க அப்படின்னா, நீ விபச்சாரம் செய்து இந்த பிள்ளையை பெற்றெடுத்து விட்டாய், அந்த ரேஞ்சுக்கு என்ன பண்றாங்க, அந்த அளவு பேசுறாங்க. அதைத்தான் என்ன பண்றாங்க, அந்த சமூகம் பேசுறாங்க. அப்படி பேசிட்டு அடுத்து சொல்றாங்க, யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே, மாகான அபூக்கி, உன்னுடைய தந்தை இவ்வாறு இருக்கவில்லையே, உன்னுடைய தாயார் இவ்வாறு இருக்கவில்லையே, இப்படி நடத்தை கெட்டவளாக நீ ஆகிவிட்டாயே என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எல்லோரும் என்ன பண்றாங்க, தூத்துகிறார்கள். ஆரம்பத்தில் நான் சொன்னேன்ல, இம்ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்லடியார், அல்லாஹ்விற்கு சேவகம் செய்த ஒரு நல்லடியார், அவருடைய மனைவி நேர்ச்சியை செய்து பிறந்தவர் தான் யாரு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அவர்களை வளர்த்தது ஒரு நபி, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு குடும்ப சூழலில் ஒரு ஊர் மக்களுக்கு மத்தியில் வந்த ஒரு அற்புத குழந்தையாக, இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தையாக பார்க்கப்பட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திடுதிப்புற ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வராங்க. வந்தோன்னா எல்லாரும் என்ன செய்யறாங்க, உங்களுடைய அப்பா இப்படி இருக்கலையே, உங்களுடைய அம்மா இப்படி இருக்கலையே, உன்னை வளர்த்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்படி இருக்கலையே, எல்லாம் அப்படி, நீ மட்டும் ஏன் இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்கின்ற பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒண்ணுமே செய்யல. இலைஹி, தொட்டில அந்த குழந்தையை போட்டுட்டு வந்து இந்த செய்தியெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்ப அந்த தொட்டில் குழந்தையை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஷாரா செய்கின்றார்கள். அப்படியே கையை நோக்கி அந்த குழந்தையை காட்டுறாங்க. அவ கேட்கிறாங்க, கைஃபுனு கல்லி மன்கான ஃபில் மஹதி சபியா, தொட்டில் குழந்தை எப்படி பேசும், பிறந்த குழந்தை, இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, நீ தூக்கிட்டு வர, உன்னிடத்தில் நாங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதை விட்டுவிட்டு நீ இந்த தொட்டில் குழந்தையை கை காட்டுறியே, இந்த தொட்டில் குழந்தை எப்படி பேசும் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அந்த ஊரை சார்ந்த மக்கள் ஏசுகிறார்கள், திட்டுகிறார்கள். அப்பதான் இறைவன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருள் கொடுக்கிறான். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தாங்கல்ல, ஒரு ஊர் மக்கள் மொத்தமும் நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஊர்ல யாருன்னு தெரியாதவங்க, மக்களால் அறியப்படாதவர்கள், பெரிய அளவில் இறைப்பணியில் நாட்டம் இல்லாதவர்கள், இவர்கள் எல்லாம் இப்படி ஒரு தவறை செய்தார்கள் என்றால் அது ஒரு பேச்சாகவே ஊர்ல இருக்காது. ஆனா ஊர்லயே ஒரு பெரிய குடும்பம், வசதியான குடும்பம், இப்ப நம்ம உள்ள காலகட்டத்துக்கு வசதியான ஒரு குடும்பம், அல்லது நல்ல ஊர்ல பேர் புகழோடு இருக்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு கொண்டு வந்தா என்னென்ன பேச்சுக்கள் ஊர்ல ஓடும். இந்த மாதிரிதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சூழல் அமைகிறது. அந்த சூழல் அமைகின்ற பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒண்ணுமே செய்யல, அந்த குழந்தையின் பக்கம் கை காட்டுகிறார்கள். இவ்வளவு காலம் பொறுத்து கொண்டதற்காக இந்த அவப்பெயரை தாங்கணுமா, அல்லாஹ் கொடுக்கறவே மறுத்திருக்கலாங்களா அவங்க, அல்லாஹ் குழந்தையை கொடுத்துருவான். இந்த குழந்தையை தூக்கிட்டு நான் ஊருக்குள்ள போனா இவர்கள் என்னென்ன பேசுவார்கள், என்னுடைய தாயை பத்தி என்ன பேசுவாங்க, என்னுடைய தந்தையை பத்தி என்ன பேசுவாங்க, என்னை வளர்த்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி என்ன பேசுவார்கள், இதெல்லாம் நினைத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யலாம், அந்த குழந்தையை மறுத்திருக்கலாம். ஆனால் இறை கட்டளை என்ற ஒரு காரணத்தினால் இவ்வளவு பேச்சுக்களையும் வாங்கி கொண்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் இருக்கின்றார்கள். நிற்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தையை அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். இலைஹி, அந்த குழந்தையின் பக்கம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, தொட்டில் குழந்தை எப்படி பேசும்? இதற்கு குழந்தையே பதில் சொல்வதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். கால இன்னி அப்துல்லா, யார் பேசுறா, தொட்டில் படுத்து கிடக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேசுறாங்க. கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஓ ஆச்சரியல் கிதாப், எனக்கு அல்லாஹ் வேதத்தையும் வழங்கி விட்டான். ஓ ஜஅலனி நபியா, உங்களுக்கு என்னை நபியாகவும் ஆக்கிவிட்டான். ஆச்சரியம், அற்புதம். தொட்டில் கிடக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இறைவன் நபித்துவத்தை கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு 40 வயசுல வந்துச்சு நபித்துவம். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வேதம் இறக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் குறிப்பிட்ட ஒரு காலத்தை தாண்டிதான் நபித்துவம் கிடைத்தது. இப்படி எல்லா நபிமார்களுக்கும் இப்படி நபித்துவம் கிடைத்திருக்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒஜஅல்னி நபியா, என்னை உங்களுக்கு நபியாக அல்லாஹ் ஆகிவிட்டான். குழந்தைதான் நபி. இருக்கக்கூடிய முதியவர்கள், வயோதிகர்கள், மார்க்க அறிஞர்கள், அல்லாஹ்வை பின்பற்றக்கூடியவர்கள், இறை தூதரை பின்பற்றியவர்கள், இனி எல்லோரும் யாரை பின்பற்ற வேண்டும் என்றால் இந்த குழந்தையை பின்பற்ற வேண்டும்.
இப்படி ஒரு சூழலை அல்லாஹ் அமைக்கின்றான். அதோடு மட்டுமல்லாமல் அவங்க பேசக்கூடிய வார்த்தையை பாருங்க. நான் அல்லாஹ்வுடைய அடிமை, ஆசிரியல் கிதாப், எனக்கு வேதம் கொடுக்கப்பட்டு விட்டதுன்றாங்க. உங்களுடைய தொழுகை எப்படி இருக்கணும்னா இந்த குழந்தையதான் கேட்கணும். நீங்க எப்படி நோன்பு வைக்கணும், இந்த குழந்தையதான் கேட்கணும். நீங்க எப்படி சக்காத்து கொடுக்கணும், இந்த குழந்தையதான் கேட்கணும். நீங்க எப்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், உங்களுக்கான அறிவுரை என்ன, மார்க்க கட்டளைகள் என்ன, ஷரியத் சட்டங்கள் என்ன, எல்லாத்தையும் யார் சொல்லிக் கொடுப்பாங்கன்னா இந்த குழந்தையை சொல்லிக் கொடுக்கும். அல்லாஹ் எப்படி ஒரு சிறப்பை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்கிறான். ஒஜால்னி நபியா, என்னை நபியாகவும் ஆக்கி விட்டான். ஒஜால்னி முபாரக்கன் ஐனமா குந்து அவுசாமி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யன். நான் உயிரோடு இருந்து வர்ரம்பி வாலிதை, நான் உயிரோடு இருந்து மக்களுக்கு சேவகம், நான் என்னுடைய தாய்க்கு சேவகம் செய்யும் காலமெல்லாம் பாக்கியம் பொருந்தியவனாகவும், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராகவும், ஜகாத்தை கொடுக்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை ஆக்கிவிட்டான் என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டில் பருவத்தில் அந்த சமூகத்திடத்தில் பேசுகின்றார்கள். அதை தொடர்ந்து அவர்கள் சொல்லுகின்றார்கள், அஸ்ஸலாமு அலா யௌம உலித வ யௌம உமீது யௌம உபஸு ஐயா. நான் மரணிக்கின்ற நாளிலும், நான் உயிர்ப்பித்து எழுகின்ற நாளிலும், நான் பிறந்த நாளிலும் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று அவர்கள் கூறியதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய திருமறை குர்ஆனில் இதற்கு பதில் சொல்லுகின்றார். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பு என்பது ஒரு அற்புதம். அதை தாண்டிய ஒரு அற்புதம் என்னவென்றால், பிறந்த குழந்தையை இறைவன் நபியாக அறிவிக்கின்றார். ஒரு பெரும் சமூகத்திற்கு, நபிமார்கள் தொடர்ச்சியாக அனுப்பப்பட்ட சமூகத்திற்கு அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தையினுடைய கையில் இறைவன் வேதத்தையும் கொடுத்து விட்டார். இஞ்சில் என்று சொல்லக்கூடிய வேதத்தையும் இறைவன் கொடுத்து விட்டான். அடுத்து அல்லாஹ் வசனத்தில் சொல்லுகின்றான், தாலிக ஈஸா இப்னு மரியம், இவர்தான் ஈசா, இவர்தான் மரியமுடைய மகன் ஈசா. கவுலுல் ஹக்கில்லதி ஃபீஹி யம்தரூன், இனி அவர்கள் எதிலே சந்தேகம் கொண்டிருந்தார்களோ அதை பற்றிய உண்மையான கூற்று இதுவே. ஈசா நபியை நீங்கள் கடவுள் என்று சொல்லலாம், இறைவனுடைய மகன் என்று சொல்லலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்கள் கடவுள் என்று சொல்லலாம். இப்படி உங்களுக்குள் எக்கச்சக்க சந்தேகங்கள் இருக்கலாம், தெளிவில்லாமல் இருக்கலாம். அதை பற்றிய உண்மை என்பது இந்த செய்திதான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது ஒரு அற்புதம் என்றால், அவர்களை தொட்டில் பருவத்தில் நபியாக்கி அவர்களுக்கு வேதத்தை கொடுத்தது, அவர்களில் பெரியவர்கள், ஊரில் வேதம் வழங்கப்பட்டவர்கள், ஷரியத்தை பின்பற்றக்கூடியவர்கள், இறைவனை பின்பற்றக்கூடியவர்கள், இவர்கள் இனி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற கட்டளையையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலம், அவர்கள் பேசியதின் மூலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சமூகத்திற்கு கொடுக்கின்றான். இதுதான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பை பற்றிய செய்தி. இதை தொடர்ந்து அவருடைய அற்புதங்கள், கியாமத் நாளுடைய வருகை, இதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.